தருமபுரி 102.5 பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இரவணக்கம். நான் உங்கள் மருத்துவன் டாக்டர் தனசேகரன். தொடர்ந்து தலைவலி பற்றி சில நாட்களாக நம்ம பேசி வருகிறோம். அதில் ஒரு வகையான தலைவலி சர்விகோஜெனிக் ஹெட்டேக்னு சொல்லக்கூடிய கழுத்தெலும்பு மூட்டு சார்ந்த தலைவலி. அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் இளவரியாக பார்ப்போம். இந்த தலைவலியானது மற்ற தலைவலியிலிருந்து வித்தியாசப்படுது. அநேகமாக கழுத்துலேருந்து ஆரம்பித்து கழுத்து காது மடல் மேலே தலைக்கு பின்னாடி இங்கே தான் அதிகமாக இது தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த மாதிரி தலைவலியானது உங்களுக்கு டே ஆக்டிவிட்டீஸ் இது ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக வேலை செய்யும்போது ஏற்படும். நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா பாதிப்பு இருக்காதுங்க. தூங்கி எழுந்து நீங்கள் அன்றாடம் செயல்களை செய்யும்போது கழுத்தை மடக்கி நீட்டும் போது திருப்பும் போது தலைவலி வரும். சில நேரத்தில் உங்களுக்கு தலை சுற்றலும் இதோடு சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த தலைவலியை மற்ற மைக்ரேன் ஹெட்டேக், ஆக்சிபிட்டல் நியூராலஜா, இந்த ஹெட்டேக் இதெல்லாம் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியது அவசியமாகுதுங்க. இந்த தலைவலி எல்லாத்துக்குமே வரும். இள வயதினருக்கு வரும், வயதானவருக்கு வரும். அதிகமாக கழுத்தில் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறவங்களுக்கு அது எல்லாத்துக்குமே தலைவலி வருது. இப்போ மொபைல் வந்துக்கிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு அதிகமான மூமெண்ட் நம்ம தரோம். அதுவும் அப்நார்மல் மூமெண்ட்லாம் தர்றதுனால கழுத்தோட எலும்பு அதை சார்ந்த மூட்டு சீக்கிரமாகவே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. டேமேஜ் ஆன எலும்பு மூட்டு அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்பெல்லாம் புண்ணாகி அந்த புண்ணொலியே நமக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக் உணரப்படுது. இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக்கில் ரேடியேஷன் சொல்லக்கூடிய வலி மற்ற இடத்துக்கு பரவி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். முதுகு பின்னாடியும் வலி பரவும். சில நேரத்தில் கையோட விரல் நுனி வரைக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தலைக்கு மேலே பின்னந்தலையில் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ரேடியேஷன் சிம்டம்ஸ் இந்த சர்விகோஜெனிக் ஹெட்டேக்கில் அதிகமாக காணப்படும். இந்த சர்விகோஜெனிக் கழுத்து எலும்பு மூட்டு தலைவலியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா, பொதுவாக எக்ஸ்ரே பார்த்தோம்னா கழுத்து எலும்பு தேய்மானம் அதோட அலைன்மெண்ட்டு எல்லாமே கழுத்தோட அலைன்மெண்ட் எல்லாமே மாறி காணப்படும். சிடி ஸ்கேனில் இந்த சர்விக்கல் ஸ்பைனோட ஜாயிண்ட் பார்த்தோம்னா அது கொஞ்சம் அபரிவிதமாக வளர்ந்து டெஸ்டாக ஆகிருக்கும். அப்புறமா கழுத்து எலும்போட ஸ்டிஃப்னஸ் அதிகமாக காணப்படும். நார்மலாக வரக்கூடிய சி ஷேப்பில் இருக்கக்கூடிய கழுத்தோட எலும்போட அந்த அமைப்பு உங்களுக்கு வெறப்பாக ஸ்ட்ரெயிட் லைனாக காணப்படும். அப்புறமா சிடி ஸ்கேனில் இல்லாமல் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்க்கும்போது முதுகுத்தண்டு எலும்பு ப்ளஸ் கழுத்தெலும்பு ரெண்டுமே பிரச்சனைக்குரியதாக காமிக்கும். டிஸ்கெல்லாம் பல்ஜ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜாயிண்ட்டை கொஞ்சம் பதப்படுத்தி பிரச்சனை பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்டுக்கு கழுத்தோட ஜாயிண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது வலியோட தாக்கம் கணிசமாக குறையும். அப்போ எந்த ஜாயிண்ட்டில் தலைவலி உற்பத்தி ஆகுதுன்றது இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் இன்ஜெக்ஷன் போட்டு கழுத்து தண்டோட நரம்பு பகுதியில் இன்ஜெக்ஷன் போடும்போது உங்களுக்கு அந்த ஏரியாவில் வலி குறையும் போது நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் டாக்டருக்கு சர்விகோஜெனிக் ஹெட்டேக்குன்னு சொல்லி புரியறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த சர்விகோஜெனிக் கழுத்து எலும்பு மூட்டு நரம்பு வலியை எப்படி தடுக்கலான்னு பார்த்தோம்னா, லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸை மாடிஃபை பண்ணணும். அதிக நேரம் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் அப்பப்போ கழுத்தெலும்புக்கு ஸ்ட்ரெச்சிங் கொடுத்து, அதுக்கப்புறமா கழுத்தெலும்பு சதைக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு அந்த ஜாயிண்ட்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும். மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை நம்ம கைவிட்டுடணும். நல்ல தலகாணியை ஒரு கரெக்டான சைஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிகமான ஹைட் இருக்கக்கூடாது, கம்மியான ஹைட் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஹைட்டோட தலகாணி யூஸ் பண்ணும்போது இந்த கழுத்தெலும்போட மூட்டு கொஞ்சம் புண்ணாகிறது தவிர்க்கப்படுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னாக்கா, இந்த மசாஜ் சென்டர் இதுக்கெல்லாம் போகும்போது அவங்க கழுத்தை நடக்க எடுப்பாங்க. இது மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இது இன்னுமே அதிகப்படுத்தும் இந்த ஜாயிண்ட்டோட டீஜென்ரேஷனத்தை. அதனால் அந்த மாதிரி ஏரியாவில் போய்ட்டு நீங்கள் கழுத்தை கொடுத்து நீங்களே வினையை விலைக்கு வாங்கிக்காதீங்க. மற்றபடி பொதுவான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா சாதாரண மசில் ரிலாக்ஸன் மாத்திரை, அதுக்கப்புறமா பேராஸ்டமால் இது மாதிரி வலி மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க டாக்டர்ஸு. பிசியோதெரப்பி கொடுக்கலாம். அதில் இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மொடாலிட்டியில் உங்களுக்கு கணிசமாக பெயின் குறையும். அதுக்கப்புறமா அல்ட்ராசவுண்ட் இது மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லாத்தோட ரொம்ப
ஒரு நல்ல தீர்வு பார்த்திங்கனாக்கா இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நரம்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போடுவோம். அதுதான் அந்த ஏரியான்னு கண்டுபிடிச்ச அப்புறமா அந்த இடத்துல ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லக்கூடிய ஒரு லேசர் மாதிரி ஒரு அதிர்வலையை பாய்ச்சி அந்த நரம்பை வந்து செயலுக்க வச்சு வலியை வந்து குறைப்பாங்க. இன்றைக்கி சர்விகோஜெனிக் ஹெட்டேக்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவன் டாக்டர் தனசேகரன். நன்றி, வணக்கம்.